ஏய் சங்கி, என்ன ஆச்சு? ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா அங்கிள், இதுக்குள்ள எனக்கு பிடிச்ச நிறைய பழம் இருந்தது. சரி. அதை சாப்பிடலான்னு எடுக்கலான்னு போனேன். ஆனா பழம் கிடைச்சது, என் கை மாட்டிக்கிச்சு. கை மாட்டிச்சா? சரி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் கொஞ்சம் சொல்றத கேளு. இந்த கையை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? நான் சொல்றது தெரியாது அங்கிள், எனக்கு தானே வலிக்குது. கொலோசியர் 3:13 ஒரு அழகான வசனம் இருக்குது. அதை நான் படிக்கிறேன் உனக்காக. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்க பாருங்க, ஒரு சிலருடைய பாரம், அவங்க செஞ்ச சில கசப்பான அனுபவங்களை ஒருத்தர் அவங்க தூக்கிக்கிட்டு டெய்லி அதையே யோசிச்சுக்கிட்டு அதுல இருந்து விடப்படவே மாட்டாங்க. பொண்ணு மாதிரி பாரு, உன் கையை நீ நினைச்சேன்னா நிமிஷத்துல செகண்ட்ஸ்ல உன் கையை வெளியில எடுத்துடலாம். ஆனா நீ விட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? என்ன தெரியுமா? உனக்கு கை வெளியில வரணும்னா நீ பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற பத்தியா, அந்த பழத்தை நீ விடணும். விட்டேன்னா அழகான கை வெளியில வந்துடும், லேசா வந்துடும். ஆமா, பாரு பாரு பாரு, நான் ட்ரை பண்றேன். பண்ணு பண்ணு பண்ணு, சீக்கிரம். பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் சங்கி, நிறைய பேரு மற்றவங்க மேல, மற்றவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க, அவன் அப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் தினந்தோறும் தூக்கி சுமந்துட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்றபடி, கொலோசியர் 3:13 சொல்றபடி, ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சு அவங்கள நீங்க அப்படியே விட்டு பாருங்களேன். நம்ம லைஃப் எப்படி உனக்கு கிடைச்ச விடுதலை மாதிரி லகுவா மாறிடும். என்ன சொல்ற சங்கு? ஓகே அங்கிள். வெரி குட். சங்கு போல இங்க யாராவது இருந்தா நீங்களும் அதை செஞ்சு பாருங்க. God bless you.